சரசம்மா வீட்டு சத்தான சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாங்க. வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். சமையல் முடித்து எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு பருப்பில் ஆரம்பிப்போம். உப்பு பருப்பு வச்சாச்சுங்க. அப்புறம் இப்போ பிரண்டை சீசன் இல்லைங்களா, அதனால் பிரண்டை தொக்கு பண்ணேன். இந்த பிரண்டை தொக்கு காம்போவாக தான் இன்றைக்கி சமையல். கொஞ்சம் ரசம் வச்சாச்சுங்க, கேரட் பொடி மாசு, அப்புறம் பீர்க்கங்காய் பிரட்டல், அப்புறம் வந்துட்டு வெள்ளரிக்காய் கேரட் போட்டு ஒரு தயிர் பச்சடி பண்ணியாச்சுங்க. நல்லா சூடாக சாதமும் இப்போ ரெடியாக இருக்குதுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர் மோருங்க. இந்த மாதிரி காய்கீரை நம்மளோட உணவில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ, ஃபுல் வீடியோ நான் சரசு சமையலில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த பிரண்டை தொக்கு கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி தயிர் பச்சடி இந்த காயெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. அதே மாதிரி காய்கறிகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது ரைஸோட அளவும் நமக்கு கண்டிப்பாக குறையுங்க. நான் எப்பயுமே காய்கறிகள் அதிகமாக தாங்க செய்வேன். இதுதான் எங்கள் வீட்டு சமையலுங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் சமைப்பீங்க சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.